தென்மேற்கு பருவமழை விடைபெற்ற போதும் மும்பையில் இரவில் பெய்த கனமழையால் நகரின் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. மும்பையில் நேற்று நள்ளிரவு தொடங்கிய கனமழை அதிகாலை வரை நீடித்ததால் நகரத்தின் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. கிங் சர்க்கிள் பகுதியில் சாலைகளில் மழைநீர் குளம் போல தேங்கியதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு உள்ளாகினர். நவி மும்பை பகுதியிலும் சாலைகளில் மழைநீர் தேங்கி நின்றதால் வேலைக்கு செல்பவர்கள், பள்ளிக்கு செல்லும் குழந்தைகள் சிரமம் அடைந்தனர். தெற்கு மும்பையின் பைகுலா பகுதியில் உள்ள ஜே மேம்பாலத்தில் மழைநீர் தேங்கியதால் வாகனங்கள் மெதுவாக பயணித்தன. குர்லா மற்றும் பாந்த்ரா ரயில் நிலையங்களில் மழைநீர் தேங்கியதால் புறநகர் மின்சார ரயில்கள் 5 நிமிடங்கள் வரை தாமதமாக இயக்கப்பட்டன. இதற்கிடையே வடாலா நோக்கி சென்ற மோனோ ரயில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஆண்ட்ராப் ஹில் மற்றும் வடாலா ரயில் நிலையத்திற்கு இடையே நின்றது. 45 நிமிடங்களுக்கு பின்னர் ரயிலில் இருந்த 17 பயணிகள் மீட்கப்பட்டு செம்பூரில் இருந்து இயக்கப்பட்ட ரயிலில் அனுப்பி வைக்கப்பட்டனர். 2 மணி நேரத்திற்கு பின்னர் மோனோ ரயில் புறப்பட்டுச் சென்றது. நேற்று காலை 8:30 மணி முதலான 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக கோலாபாவில் 8.8 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. புனேவிலும் இரவு முதல் கனமழை வெளுத்து வாங்கியதால் சாலைகளில் மழைநீர் முழங்கால் அளவு தேங்கியது. தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்திலும் மேகவெடிப்பு காரணமாக நேற்று இரவு கனமழை கொட்டியுள்ளது. நேற்று காலை 8:30 மணி முதலான 24 மணி நேரத்தில் நாராயணராவ் பேட் பகுதியில் அதிகபட்சமாக 25 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. நம்பள்ளி பகுதியில் சாலையில் பெருக்கெடுத்த வெள்ளத்தில் 2 அடித்துச் செல்லப்பட்டனர். அவர்களை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதேபோல பர்சிகுட்டாவிலும் மழைநீர் வடிகாலில் பெருக்கெடுத்த வெள்ளத்தில் ஒருவர் அடித்துச் செல்லப்பட்டார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.